ஆர்மர், மிலிட்ரி ஸ்டைல் ஆர்மர், நைட் விஷன் காகிள்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த மாடு எப்படி போடுறது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் மக்களே. இது நைட் விஷன் காகிள்ஸ், இது ஆஃப், இது மிலிட்ரி கிரேட் ஹெல்மெட், நான் போட்டிருக்கிறது மிலிட்ரி கிரேட் ஆர்மர் ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் AK-47 ப்ளஸ் இட்ஸ் புல்லட்ஸ். லோ அண்ட் டிவைஸு கூட செட் ஆகும் மக்களே. என்னோடது ஏன்னா லோ அண்ட் டிவைஸ் தான் சொல்கிறேன். ஏதாவது கண்ணில் மாட்டுச்சுன்னா அப்படியே சுட்டு பொசுக்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாவமாக சுற்றிட்டு இருக்க ஸ்விட்சு ஜோலி முடிஞ்சு பார்த்தீங்கல்ல. இது மட்டும் இல்லை மக்களே, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கண்ணுமே தெரியும் பார்த்தா. இது M249, Glock 17, பிஸ்டலு, டெசர்ட் ஈகிள், AK-12, UMP கூட இருக்குது. UMP, MP5 நம்மளோட ஃபேவரட், AWP, ராக்கெட் லான்ச்சர் கூட இருக்குது மக்களே. ராக்கெட் லான்ச்சரோட பவரை பார்க்குறீங்களா? லான்ச்சடா, அவ்வளோதான். பிளாஸ்ட். ஓகே, இந்த இடத்த சொல்லலாமா? பார்த்தீங்கல்ல, தெரிச்சிருச்சு. ஓகே மக்களே, இந்த மாடலில் இருக்க இந்த கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன சமோ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரவுண்ட் பாக்ஸ், இந்த கன்று வந்துட்டு ஸ்னைப்பர் மாதிரி டைப் மக்களே. அப்புறமா இதில் இந்த ஃபீச்சர்ஸ் மட்டுமே இல்லை. இந்த மாடு போட்டிங்கன்னா உங்கள் உலகத்தில் ஒரு புது ஓர் வரும், அலுமினியம் ஓர். இந்த ஓரை நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஆமோ கிராஃப்ட் பெஞ்ச் இருக்கும். அந்த கிராஃப்ட் பெஞ்ச் எடுத்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ப்ளூ பிரிண்ட் வேணும். இந்த ப்ளூ பிரிண்ட் ரெண்டும் வேணும். குக்குடு ஃப்ளஷ், அதாவது ராட்டன் ஃப்ளஷ்ஷே நீங்கள் சமைப்பானுங்க மக்களே. பெட்ரோலியம் உங்களுக்கு எங்கே இருந்தாவது கிடைக்கும், அந்த பக்கெட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கன் மெட்டல், இதை வச்சு நீங்கள் கன் மெட்டல் பண்ணணும். ஸோ இது சர்வேவலையுமே ஆகும். இல்லை ப்ரோ நான் இல்லை தான் ப்ரோ ஃபன்னே பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேசர்ட் பிளாக் லைக் இங்கே பாருங்களேன். டெஸ்ட்ராயாவடா, ஐயோ டெஸ்ட்ராயாவடா, டெஸ்ட்ராய் ஆயிரும் மக்களே. இது ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் பிளாக் தான். ஆனால் இருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கட்டி இப்போ நான் தான் ஒரு எனிமி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அப்ரோச்சிங்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பேஸை இப்போ தாக்கிறதுக்காக வரேன். ஸ்லோனஸ் கொடுக்கும், என்னை போட்டு பழக்கும் இந்த பார்ப்டு வயரு. உங்களுக்கு பழக்கம்னாலும் புரியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பாருங்கள் மக்களே. இட் கிவ்ஸ் மீ ஸ்லோனஸ். என்னால் இப்போ பார்த்தீங்கல்ல பார்ப்டு வயரோட பவரை, அது ஸ்லோனஸ்ஸு, இது டேமேஜு. என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த பார்டு வயரை டேமேஜே கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பக்கம், சொல்லி தான் ஆகணும். ஓகே, என்னோடய ஆர்மரோட பவர் அப்படியே ஆர்மர் தான் ரிமூவ் பண்ணிட்டேனே. இதோட பேர் 6913 அஸ்வால்ட் ஆர்மர், பவரான ஆர்மர். இது நெதரை எடுக்குன்னா பவர்ஃபுல் மக்களே. நான் எடுக்கிறது மட்டும் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த MP5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கேப்ஸில் சர்ச் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கு என்ன கன் வேணுமோ. ஷார்ட்லி நான் உங்களுக்கு இது என்ன மாடுன்னு சொல்ல போகிறேன், அதனால் இங்கே இருங்க, விட்டு போயிடாதீங்க. ஷார்ட்லி இது என்ன மாடு எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். அண்ட் MP5 என் கையில் இருக்குது. இப்போ ஆடேவா ஆடுக்குட்டி, ஆட்டுக்குட்டி மிஸ் ஆகாதடா. ஏய் என்னோட சுடுற சக்தி நல்லாடா. ஓகே, மேட்ரு க்ளோஸ். இது MP53ங்கிறதுனால வேகமாக சுடுது மக்களே. இப்போ ரீலோடுக்காக சுட்டுக்கிறேன். இப்போ எங்கேயாவது ஒரு ரீல்ஸாக வாய மாட்டேன். எனக்கு இந்த மாடில் இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா மக்களே? வாக்கிங் இந்த வாட்டர்ன்னு கேட்காதீங்க, வரேன். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ப்ரிண்ட்டு பண்ணக்குள்ளே கன்னை கீழே போட்டு அப்படியே ஒரு சோல்ஜர் மாட்டே ஓடுவான். இங்கே காமிக்கிறேன். ஸோ இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படியே கண்ணை கீழே போட்டு ஒரு நார்மலாக ஒரு அஸ்வால் மூடில் இருக்க மாதிரி ஸ்விஃப்ட் மூடில் ஓடுறானா. இப்போ இதே நம்மளுக்கு ஃபஸ்ட் பர்சன் வியூவில் பார்க்கக்குள்ள அங்கே பாருங்கள், அங்கே பாருங்க ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி. ஐ லைக் திஸ் அனிமேஷன் வெரி மச் மக்களே. பாருங்கள் சுட்டதும் ரெடி சார். ஓகே, எப்படின்னு பார்த்துடலாமா? உங்களோட ப்ரௌசரை நோக்கி போய்க்கோங்க மக்களே. சர்ச் பார் கர்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே கர்ஸ் ஃபோர்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறமா உள்ளே போய்க்கோங்க. இது உங்களுக்கு உள்ளே போனது இப்படி வராது மக்களே, இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்படி வருமா? மைன்கிராஃப்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது மைன்கிராஃப்ட் தானே. மைன்கிராஃப்ட்குள்ளே வந்ததுக்கப்புறமா
இல்லை நீங்கள் இதை கூட பண்ண தேவையில்ல. சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைமு. கர்ஸ் ஃபோர்ஜ் பெட்ராக் ஆப்லாக் கன்ஸ். ஆப்லாக் கன்ஸ் மைன்கிராஃப்ட் பெட்ராக் ஆடான்னு ஃபஸ்ட்டே வரும் மக்களே. இந்த மாதிரி உங்களால் இப்படி டவுன்லோட் பண்ணவும் ஒவ்வொருத்தரால முடியாது. இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் முன்னாடி ஆன் பண்ணிக்கோங்க. அங்கே டவுன்லோடுன்னு இருக்கோ, அதை நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடாக ஆரம்பிச்சிருவான். டவுன்லோட் வில் ஸ்டார்ட் இன் கவுண்ட் டவுன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஷேர் அது கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஷேர் கொடுத்து நீங்கள் ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மக்களே. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியே தான் ஆகணும். உங்களோட டிவைஸுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா அந்த ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. லோகோ கூட அங்கே வந்திருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித்துன்னு காமிக்கும். ஓப்பன் வித் ஃபைல் மேனேஜர் ப்ளஸ்ன்னு கொடுங்க. அப்புறம் ஃபைல் மேனேஜர் ப்ளஸில் அதுவும் ஓப்பன் வித்துன்னு கேட்கும். ஓப்பன் வித் மைன்கிராஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் எக்ஸ்போர்ட்டிங்னு வரும். அடுத்து மைன்கிராஃப்ட்டுக்கு மைன்கிராஃப்ட்குள்ளே வந்துக்கோங்க மக்களே. நீங்கள் மைன்கிராஃப்ட்குள்ளே வந்ததும் ப்ளே கொடுங்க. ப்ளே மேலே பேக் எக்ஸ்போர்ட் ஸ்டார்டட், பேக் இம்போர்ட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். அது வந்ததுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் தான் மக்களே ஆகும். எதாக இருந்தாலும் லோன் டிவைஸாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் எந்த வேர்ல்டில் வேணுமோ அங்கே போய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய மாடட் வேர்ல்டுக்குள்ளேயே போகிறேன். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் சும்மா அடிச்சுட்டு இருக்க வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த வேர்ல்டில் இத்தனை மாட்டு இருக்கவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நோ மாடுன்னு காமிக்கும். அவைலபிள் போங்க. ஓன்டு இங்கே உங்களுக்கு ஒன்றே வந்தால் காமிக்கும். என்கிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே ஆப்லாக் கன்ஸ் அப்படின்னு இருக்கும், தேடுங்க. இங்கே ஆப்லாக் கன்ஸ் இல்லையா, கோ டு பிஹேவியர் பேக்ஸ், அவைலபிள் போங்க. ஆப்லாக் கன்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கணுமே. ஐயோ மக்களே, அது என்கிட்ட இல்லை. ஆப்லாக் கன்ஸு நான் டெலீட் பண்ணி விட்டேன். ஒரே ஒரு வேர்ல்டில் தான் இருக்குது. அந்த ஆப்லாக் கன்ஸை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருங்களேன், என்னோடய ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறேன். என்னோட இம்பார்ட்டண்ட்டான வேர்ல்டு, ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ரிசோர்ஸ் பேக் இங்கே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா காமிக்கும் ஆப்லாக் கன்ஸ் அப்படின்னு அவைலபிள் ஓன்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எனக்கு பிடிச்ச ஏதாவது பேக் போட்டுக்கிறேனே. ஃபார் ஜாவா சேச்சுரேஷன் இருக்குது, ஆக்டிவேட் எனிவே கொடுங்க. ஏதாவது கேட்டுச்சுன்னா கீழே பிஹேவியர் பேக்ஸ் இங்கேயும் அவைலபிள். இதுதான் ஆப்லாக் கன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் எனிவே. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு ஆப்லாக் கன்ஸ் நேரம் ஆயிருக்கும். சாரி, இட் வாஸ் மை மிஸ்டேக் மக்களே. ஒன்றும் அவ்வளோ பெரிய மிஸ்டேக்லாம் இல்லை. என்கிட்ட ஆப்லாக் கன்ஸ் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் போட்டு ஒரு மாடு இருந்திருக்கும், அதுதான். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் ரிசோர்ஸ் பேக், பிஹேவியர் பேக் ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆயிரும். இது ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வேலை தான் மக்களே. இது மட்டும் இங்கே ஒரே வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். வரட்டா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பாதீங்க. தெய்வ கூட்டம் மாதிரி லைக் கரோ இவ்வளோ கேட்குறேன், பண்ண மாட்டீங்களா? அரே பச்சை சட்டை லைக் கரோ, மஞ்சள் சட்டை ரெட்டு சட்டை லைக் பண்ணாமல் எங்கேயாப்பா கிளம்புறீங்க? நீ விடுப்பா, நீலாம் லைக் பண்ணிட்டேன். ஓகே வரட்டா, பை. எல்லோரும் லைக் பண்ணிங்கன்னு நம்பி கிளம்புறேன்.